கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்துக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத வசனம் சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிபந்தனை வசனம் 8. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரர் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். ஒரு ஆளுகையில் இருக்கிறவங்களோ, ஊழியத்தில் இருக்கிறவங்களோ, குடும்ப தலைவர்களோ, பிசினஸோ ஏதோ ஒரு காரியம் செய்யும் போது கர்த்தரிடத்தில் 2 விதமான காரியங்களை தெளிவா கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒன்று தேவன் தரும் பயிற்சி. ஒன்று நாமே அவரிடத்தில் கேட்கவும் செய்யலாம், அல்லது உபத்திரவத்தின் மூலமாக அவர் கொடுக்கும் பயிற்சிய அமைதியா ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளணுங்க. 2வது தேவனிடத்தில் ஞானம் கேட்கணும். ஞானம் எதற்குன்னா ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட் மிக மிக நமக்கு முக்கியம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது, யாருடைய ஆலோசனை நமக்கு வேண்டும், யாருடையது வேண்டான்னு சொல்லி அறியத்தக்கதான ஞானமும் டிசர்னிங் ஸ்பிரிட்டும் நமக்கு தேவையா இருக்குங்க. அப்போஸ்தலர் பவுல், யோசேப்பு, தானியேல் இவர்களுக்கெல்லாம் தேவன் மனதில் ஒரு மேன்மையையும் ஒரு ஆளுகையையும் நிர்ணயித்து வைத்திருந்தார். அதற்கு அவர்களை தகுதிப்படுத்தத்தானே அநேக உபத்திரவங்கள் வழியாக அவர்களை கொண்டு போனார். அவர்கள் வாழ்க்கையில நிறைய எதிரிகள் இருந்தாங்க. அவங்க நிறைய போர் செய்ய வேண்டியதா இருந்தது, நிறைய ஜெயிக்க வேண்டியதா இருந்தது. ஆமாங்க, அவங்களுக்கு தேவன் நியமித்த அந்த பாதையில் போக அவங்களுக்கு நிறைய பயிற்சி தேவைப்பட்டது. அவங்க விரல்களை யுத்தத்துக்கு பயிற்றுவித்து அவர்கள் ஞானமாய் அருமையை ஆட்சி செய்ய தேவன் அவர்களை தகுதிப்படுத்தினார். அவர்களும் தேவனை முறுமுறுக்காம அந்த பயிற்சியை ஏற்றுக்கொண்டு தேவனோட கோஆபரேட் பண்ணனால மிகப்பெரிய மேன்மை அடைந்து அவர்களுக்கு மட்டுமல்ல அநேகர்களுக்கு அவர்கள் ரட்சிப்பாய் இருந்தாங்க. எசேக்கியா ராஜாவை பாத்தீங்கன்னா அவரோட ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனை சார்ந்திருந்தார், மிக பெரிய வெற்றிகளை பெற்றார். தேவனே அவர் யுத்தத்தை நடத்தினார், எதிரிகளை கொன்றும் போட்டார். ஆனா என்ன, கர்த்தர் ஜீவனுக்காக ஜெபிச்சார், ஜீவனையும் தேவன் கூட்டி கொடுத்தார். ஆனா அவர் செய்தது என்ன, ஒரு சரியான ஞானம் இல்ல, சரியான டிசர்னிங் ஸ்பிரிட் இல்ல. அதனால சேரக்கூடாத ஒரு ராஜாக்களோடு சேர்ந்து தன்னுடைய எல்லா பொக்கிஷங்களையும் அவர்களுக்கு காண்பித்தது நிமித்தமாக இவருடைய சந்ததியே மிகப்பெரிய சிறையிருப்புக்குள்ளையும் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளையும் போக வேண்டியதா இருந்துச்சுங்க. இதனாலதான் சாலமோன் தன் ஆளுகைக்கு முன்னாடியே இதை அறிந்து தேவனிடத்துல ஞானத்தை பெற்றுக்கொண்டார். தனக்கு பிரியமில்லாதவங்க, தன் தகப்பனுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாரையும் சரியான நேரம் உடனடியா செய்யல, சரியான நேரம் பார்த்து அவர்களை கொன்று போட்டதும் இல்லாம அவருடைய ராஜ்யம் முழுவதும் ஞானமாய் ஆட்சி செய்து அவருடைய நாட்கள் எல்லாம் இளைப்பாறுதலின் நாட்களா இருந்தது. ஆமாங்க, உபத்திரவத்தின் வழியாக தேவன் யுத்தத்துக்கு நம்மளை பயிற்றுவித்து நமக்கு வரும் உபத்திரவங்கள்ல இருந்து நம்மளை ஜெயிக்கவும் பயிற்சி கொடுக்கவும் வைத்து ஒரு மேன்மையை கண்டிப்பா கொடுப்பார். ஆனால் அந்த மேன்மையை தக்க வைத்துக் கொள்ள முடியாதபடிக்கு சத்துரு மாயை பேசும் வாயோடு கூட, கள்ளத்தனமான வலது கையோடு கூட உள்ள நுழைந்து உங்க ஆசீர்வாதங்களை பிடுங்கி எறிய பாப்பாங்க. எப்படி ஏதேன் தோட்டத்துல கள்ளத்தனமா உள்ள வந்த சிற்பம் அழகாய் மாயையாய் பேசியவர்களை நம்ப வைத்து அவர்கள் ஆசீர்வாதத்தை இழக்க வைத்தது போல. அதனால தேவனிடத்தில் ஞானத்தையும் டிசர்னிங் ஸ்பிரிட்டையும் கேட்டு, தேவரீர் இப்படிப்பட்டவர்களை என்னை விட்டு விலக்கும், இனியும் உள்ள வராதபடி காத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபத்தோடு தேவன் தரும் பயிற்சியை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்களுக்கு திட்டம் பண்ணின மேன்மைக்குள்ளாக உங்களை கொண்டு போய் உங்களுக்கு மட்டுமல்ல அநேகருக்கு பிரயோஜனமா இருப்போங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் ஆண்டவரே, என்னுடைய உபத்திரத்தின் வழியாக நீர் எனக்கு தரப்போகும் மேன்மைக்காக என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்குவித்து என்னை ஆண்டவரே ஒரு தகுதியுள்ளவனாய் நீர் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் நீர் தரும் மேன்மை நான் பெற்றுக்கொண்ட பிறகும் ஒவ்வொரு விஷயத்திலும் சித்தம் அறிந்து உம்மிடத்தில் கேட்டு யாரோடு சேரணும் யாரோடு சேரக்கூடாதுன்ற ஞானத்தை கொடுத்து என்னை நடத்தும் ஐயா. நீர் கொண்டு வர டெஸ்டினில அடையறதும்
மட்டுமல்லாம அது எனக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும் வழியில் ஞானமாய் நடக்க போதிய ஞானத்தையும் டிசர்னிங் பிரிட்டையும் எங்களுக்கு தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.